ஹலோ சஹலன் மர்ஹபன் பிக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து ரசூலிஹ். நான் உங்ககிட்ட வந்துட்டு ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போறேன். அந்த ரெண்டையுமே நீங்க வந்துட்டு பற்றி பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு காலமும் வழி தவற மாட்டீங்க. பற்றி பிடிக்கிறதுன்னு என்னது? அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்றது. என்னென்ன? ஃபர்ஸ்ட் கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய பேச்சு, என்னது? குர்ஆன். ரெண்டாவது சுன்னத்து ரசூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை. இந்த ரெண்டையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வழி தவற மாட்டோம் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் நம்ம விட்டுட்டு போனது குர்ஆன், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் என்ன சொல்றான், நம்மளை பார்த்து தான் பேசுறான், நம்மள்ட்ட என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதனுடைய அடிப்படையில சூரத் அன்-நபா 30வது ஜுஸ்ல 78வது சூரத் அன்-நபா. ஓகேங்களா? சூரத் அன்-நபா அப்படின்னா என்னன்னு சொன்னா செய்தி. செய்திக்கு தான் அரபிக்ல நபா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இந்த சூரா எப்ப இறங்குது அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கிறாங்க. மக்கால இறங்குது. அப்போ வந்துட்டு காஃபிர்கள், குஃபார், மக்கத்து முஷ்ரிக்கீன்கள், இறை நிராகரிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போயிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுல் கியாமத்தை பத்தி பேசுறாங்க. நம்ம மரணிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் இருக்கு, நியாய தீர்ப்பு நாள். நம்ம செஞ்சதை அன்னைக்கு நியாய தீர்க்கப்படும். நம்ம நல்லது செஞ்சோம்னா அதற்கான கூலி வழங்கப்படும், நம்ம தவறு செஞ்சோம்னா அதற்கான தண்டனைகளை நம்ம அனுபவிக்கிறதுக்கான சூழ்நிலை வந்துட்டு ஏற்படும் அப்படிங்கிறது யௌமுல் கியாமத்தை பத்தி என்ன பண்றாங்க, எடுத்து சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கத்து காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள் அதை என்ன பண்றாங்க, ஏளனமா என்ன பண்றாங்க, எடுக்கிறாங்க. ஒரு கேலி கிண்டலா எடுத்துக்கிறாங்க, அதை நம்ப மாட்டிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைம்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், இந்த சூறாவை இறக்குறான். இது வந்துட்டு இமாம் இப்னு கத்தாதா ரஹ்மஹுல்லாஹ் வந்துட்டு தெளிவுபடுத்துறாங்க. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இஹ்தலஃபு ஃபில் பஅஸி வன் நுஷூர், மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா மீண்டும் எழுப்பப்படுறதுல வந்துட்டு அவங்க கருத்து வேறுபாடு கொண்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இல்ல அது உறுதியா இருக்குது அப்படின்னு உறுதிப்படுத்த இந்த சூரா இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, இதை வந்துட்டு தெரியப்படுத்துறாங்க. ஓகே, இந்த சூரால அல்லாஹ் என்ன சொல்ல வரான் அப்படிங்கறத நம்ம குலாசா பார்க்கலாம். இதை வந்துட்டு 4 விதமா நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் எதை பத்தி பேசுறான் அப்படின்னு சொன்னா, குஃபார்கள் வந்துட்டு ஏளனமா எடுத்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு நாள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலியாக, இல்ல அப்படி ஒரு நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு பதில் சொல்ற விதமா என்ன பண்றாங்க, உறுதிப்படுத்துறான் ஃபர்ஸ்ட் பாகத்துல. ரெண்டாவது வந்துட்டு அல்லாஹ்வுடைய குதிரத்தை பத்தி என்ன பண்றான், பேசுறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், இந்த பூமியை படைச்சிருக்கிறான், இந்த மலைகளை நிப்பாட்டி வச்சிருக்கிறான் பூமியை ஆடாம இருக்கிறதுக்கு, இரவை படைச்சிருக்கிறான், பகலை படைச்சிருக்கிறான், சூரியனை படைச்சிருக்கிறான், மழை வர செய்யறான். மழை வர்றது மூலியமாக தானிய வகைகளை பயிரிட செஞ்சுட்டு அதை என்ன பண்றான், முளைக்க செய்யறான் அல்லாஹ் ரப்பல். இது எல்லாமே அல்லாஹ் செய்யறான். இதெல்லாம் செய்யறவனுக்கு நாளைக்கு மறுபடியும் மௌத்தானவங்களை எழுப்புறது பெரிய வேலையா அப்படிங்கிற அல்லாஹோட குதிரத்தை பேசி என்ன பண்றான், மறுமை நாளை வந்துட்டு உறுதிப்படுத்துறான். ரெண்டாவது யௌமுல் கியாமத், மறுமை நாளுடைய பயங்கரத்தை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், பேசுறான். அதை அந்த சூறாவை படிக்கும் போது அப்படியே நம்மளுக்கு தச்ச ரூபமா பாக்குற மாதிரி இருக்கும். யௌமுல் கியாமத் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர் ஊடப்படும், சூரனுடைய குழல் வந்துட்டு ஊதப்படும். ஊதப்படக்கூடிய நேரத்துல வந்துட்டு வானங்கள் பிளக்கப்படும். அதே போல வந்துட்டு மலாய்க்கத்மார்களுடைய வருகை இருக்கும், ஏஞ்சல்ஸனுடைய வருகை. அதே போல ஜஹன்னம் வந்துட்டு இழுத்துட்டு வரப்படும். அதே மாதிரி காஃபிர்கள் யார் இதை மறுத்து வாழ்ந்தாங்க உலகத்துல, அவங்க கை செய்தப்படுவாங்க. கை செய்தப்பட்டு அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் அவங்களுக்கு கிடைக்காது. அதை பத்தி. அப்புறம் 4வது பாகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜஸாஉல் முஃமினீன், இதை நம்பி விசுவாசம் கொண்டு அதை அஞ்சி அதுக்கு தகுந்த மாதிரி பயந்து வாழ்ந்த முஃமின்களுக்கு கூலி அல்லாஹ் என்ன கொடுக்குறான் அப்படிங்கிற சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூறால என்ன பண்றான், அழகா பேசுறான். வாங்க நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், நபியே எதை பற்றி அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக்கொள்கின்றனர். நபியே அவங்களுக்குள்ள என்னென்ன பேசிக்கிறாங்க, எதை வந்துட்டு அவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிறாங்க, கேட்டுக்கிறாங்க. அனின் நபையில் அதீம், அனின் நபையில் அதீம், எதை பற்றி அப்படின்னு சொன்னா மகத்தான அச்செய்தியை பற்றி. மகத்தான அச்செய்தியை பற்றி அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இந்த செய்தி அல்லதி ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன், அது எப்படிப்பட்ட செய்தி அப்படின்னு சொன்னா அம்மகத்தான செய்தியானது எத்தகையது என்றால் அவர்கள் அதில் தான் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளனர். அப்ப அந்த யௌமுல் கியாமத் இருக்குது அப்படின்னு சில பேர் இல்ல, அப்படி ஒரு நாள் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மத்தியில் என்ன இருக்குது, ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதை பத்தி அவங்க என்ன பண்ணுங்க, சர்ச்சை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கல்லா சயஅலமூன், மாறாக அவ்வாறல்ல, அல்லாஹ் காஃபிர்களை என்ன செய்வான் என்பதை அவர்கள் நன்கு அறிந்து கொள்வார்கள். அப்படி ஒரு நாள் கண்டிப்பா வரும். அந்த நாள்ல அல்லாஹ் காஃபிர்களை என்ன செய்வான் அப்படிங்கறத அன்னைக்கு அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். சும்ம கல்லா சயஅலமூன், சுப்ஹானல்லாஹ், பின்னர் அவ்வாறல்ல
விசுவாசிகள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டதன் பலனை அறிந்து கொள்வார்கள். அந்த நாள்ல அந்த நம்பிட்டு வந்தக்கூடிய முஃமின்களும் அந்த நாள்ல அறிஞ்சுக்கிருவாங்க. அன்னைக்கு என்ன நடக்கும், முஃமின்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அந்த நாள்ல அறிஞ்சுப்பாங்க. அலம் நஜஅலில் அர்த மிஹாத், அலம் நஜஅலில் அர்த மிஹாத். சுப்ஹானல்லாஹ். பூமியை நாம் உங்களுக்கு விரிப்பாக ஆக்கவில்லையா? விரிப்பு தானே. பூமியில நம்ம என்ன பண்றோம், விரிச்சிருக்கிறதுனால என்ன பண்ண முடியுது, நடக்க முடியுது. இது மேடு பள்ளமா விரிக்கப்படல, இந்த உயரமா இருக்குது, செங்குத்தா இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நான் பூமி எப்படி வச்சிருக்கோம், உங்களுக்கு விரிச்சு வச்சிருக்கிறோம். வல் ஜிபால அவுதாத, அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்றான், மலைகளையும் முளைகளாக நாம் அமைக்கவில்லையா? அதாவது மலைகள் என்ன பண்ணிருக்கான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமிக்கு மேல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா என்ன பண்ணிருக்கான், நிப்பாட்டி வச்சிருக்கான், பூமி அதிராம ஆடாம அசையாம இருக்கிறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். வ ஹலக்னாகும் அஸ்வாஜா, மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், இன்னும் உங்களை ஆண் பெண் கொண்ட ஜோடிகளாக நாம் படைத்தோம். அப்போ நம்மள என்ன பண்றான், மனிதர்களை ஜோடி ஜோடியாக, ஆண் பெண் என்ற ஜோடி ஜோடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் உங்களை படைச்சிருக்கிறேன், ஜோடியாக நான் உங்களை படைச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான் சொல்லி காட்டுறான். வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, நாம் உங்களுடைய தூக்கத்தை உங்களுக்கு இளைப்பாறுவதற்காக ஆக்கினோம். அதாவது இரவுல நம்ம ரெஸ்ட் அப்படின்னு சொன்னா, ஓய்வுன்னு சொன்னா இரவு நேரம் ரொம்ப வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும், ராஹத்தா இருக்கும். அப்ப இரவை உங்களுக்கு இளைப்பாகிறதுக்காக என்ன பண்ணிருக்கிறேன், நான் ஆக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். وَجَعَلْنَا النَّهَارَ مَعَاشًا, ஜஅல்னா நஹார மஆஷா, நாம் பகலை வாழ்க்கைக்குரியவற்றை தேடிக்கொள்ளும் நேரமாக ஆக்கினோம். அப்ப பகல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேடிக்கொள்வதற்கு நேரமாகனா, நம்ம வந்துட்டு விவசாயம் பண்றதா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, பகல் நேரங்கள்ல நம்ம போய் தேடுறதுக்கு என்ன பண்ணுவோம், அது இலகுவா இருக்குது, வெளிச்சம் இருக்குது. எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பகல் நேரத்தை அதற்காக நான் உங்களுக்கு ஆக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், இதுல சொல்றான். உங்களுக்கு மேல் உறுதியான வானங்கள் 7 நாம் உண்டாக்கினோம். சுப்ஹானல்லாஹ். நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய வானங்கள் இருக்குது இல்லையா, வானங்கள் 7 வானங்களை நான் உறுதியா உண்டாக்கி இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல என்ன பண்றான், உறுதிப்படுத்துறான். ஜஅல்னா சிராஜா வஹாஜா, வெப்பமும் ஒளியும் கலந்து பிரகாசிக்கும் ஒரு விளக்கையும் சூரியனை ஆக்கினோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை உங்களுக்கு ஒளி தரக்கூடியதாகவும் வெப்பம் தரக்கூடியதாகவும் நான் ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், அதையுமே ஞாபகப்படுத்துறான். வன்ஸல்னா மினல் முஅஸிராத்தி மாஅன் ஸஜ்ஜாஜா, மேகங்களிலிருந்து அதிகமாக பொழியும் மழை நீரையும் இறக்கி வைத்தோம். அதாவது மேகங்கள்ல இருந்து, முஅஸிராத் மேகங்கள்ல இருந்து மழைகளை நான் இறக்கி வைக்கிறேன் அப்படிங்கறது அல்லாஹ் என்ன பண்றான், நான் இறக்கி வைக்கிறேன் அப்படிங்கறது அல்லாஹ் என்ன பண்றான், ஞாபகப்படுத்துறான். அதை கொண்டு தானியத்தையும் தாவரத்தையும் நாம் வெளிப்படுத்துவதற்காக. அப்ப மழை பெய்யறதுனுடைய காரணத்தை அல்லாஹ் என்ன தெரியப்படுத்துறான், அது மூலியமா பூமியில இருந்துட்டு தானியங்கள் தாவரங்கள் வந்துட்டு வரணும், அதாவது உற்பத்தி ஆகணும் அப்படிங்கிற இன்டென்ஷனை நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பண்றான், அதையுமே தெளிவுபடுத்துறான். மேலும் என்ன காரணத்திற்காக, அடர்ந்த மரங்கள் உள்ள சோலைகளையும் வெளிப்படுத்துவதற்காக. காடுகள்ல அடர்ந்த காடுகள் வளர்றதுக்கும் அந்த மழை வந்துட்டு தேவைப்படுது, அதற்காக நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்றான். இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா. சுப்ஹானல்லாஹ். நிச்சயமாக தீர்ப்பு நாள் நேரம் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதாவது யௌமல் கியாமத் அப்படிங்கிற ஒரு நாள், நியாய தீர்ப்பு நாள் அப்படிங்கிறது அதாவது குறிப்பிடப்பட்டாச்சு. அது என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ்வே ஆலம், அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும், அந்த இல்மு வேற யாருக்கும் தெரியாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அது குறிப்பிடப்பட்டு விட்டது, அந்த நாள்ல கண்டிப்பா அது நிகழ்ச்சி ஏறும் அப்படிங்கறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், இந்த இடத்துல தெளிவுபடுத்துறான். யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூரி ஃபதஅதூன அஃப்வாஜா, சூர்குழல் ஊதப்படும் நாளன்று நீங்கள் கூட்டம் கூட்டமாக கேள்வி கணக்கு நடக்கும் திறந்த வெளிக்கு வருவீர்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப வந்துட்டு சூர் ஊதி அழைக்கப்படும் ஒரு குழல், சூர் என்ற குழல் அது எப்படி இருக்கும்னு அல்லாஹ்வே அறிந்தவன். சூர் ஊதி அந்த மக்கள்கள் அந்த ஊதக்கூடிய நேரங்கள்ல மக்கள் என்ன பண்ணுவாங்க, திரண்டு ஓப்பனான திடல்ல வந்துட்டு எல்லாருமே ஒண்ணு சேருவாங்க அந்த நாள்ல. யௌமுல் கியாமத் பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான் சொல்றான், அந்த நியாய தீர்ப்பு நாள் என்று. வஃபுத்திஹத்திஸ் ஸமாஉ ஃபகானத் அபுவாபா. சுப்ஹானல்லாஹ். வானமும் திறக்கப்பட்டு பின்னர் பல வாசல்களாக அது ஆகிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்தை பிளந்து
திறந்து அது வந்துட்டு பல வாசல்களாக ஆகிவிடும் அப்படிங்கறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாள்ல என்ன பண்றான் தெரியப்படுத்துறான். வ சுய்யிரத்தில் ஜிபாலு ஃபகானத் சராபா. சுப்ஹானல்லாஹ். மலைகளும் இடம்பெயர்க்கப்பட்டு காணல் நீராகிவிடும். இன்னைக்கு நம்ம மலைகளை பாக்குறோம், அதை போய் இடம் மாத்த முடியுமா? அல்லாஹ் தெரியப்படுத்துறான். அந்த மலைகளும் இடம் மாறப்பட்டு அந்த இடம் எப்படி தெரியுமா? காணல் நீராக. காணல் நீர் நம்மளுக்கு தெரியுங்களா? தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், பட் போனா தண்ணி இருக்காது. அந்த மாதிரி அந்த இடங்கள் என்ன படுமா? தென்படுமா? இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா. நிச்சயமாக நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இடமாக உள்ளது. நரகம் வந்துட்டு என்ன பண்ணுதா? எதிர்பார்க்குதான். யார் எதிர்பார்க்குது? அல்லாஹ் சொல்றான், லித்தாகீன மஆபா, வரம்பு மீறியவர்களுக்கு தங்கும் இடமாக ஆவதற்காக. அதாவது வரம்பு மீறவங்கன்னா யாரு? இதுதான் லிமிட், இது செஞ்சா பாவம் அப்படின்னு நல்லா லிமிட் பண்ணிட்டான். இது அதையும் வரம்பு மீறி தவறு செய்யக்கூடியவர்கள், அந்த வரம்பு மீறி தவறு பாவங்கள் செய்யக்கூடியவர்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது அந்த ஜஹன்னம், நரகம் அப்படிங்கறது அல்லாஹ் என்ன பண்றான்? பதிவு செய்யறான். லாபிஸீன ஃபீஹா அஹ்காபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரியப்படுத்துறான், அதில் அவர்கள் பல யுகங்கள் தங்குபவர்களாக இருக்கும் நிலையில். அல்லாஹ் அக்பர். அந்த பாவம் செஞ்சவங்க வந்துட்டு, வரம்பு மீறி நடந்தவங்க வந்துட்டு அந்த நரகத்துல வந்துட்டு பல யுகங்கள், பல யுகங்கள்னா என்னது? அஹ்காப் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன தஃப்சீர்ல உலமாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா முஃபஸ்ஸிரீன்கள், இது வந்துட்டு 80 வருடங்கள். 80 வருடங்கள். அப்ப அந்த 80 வருடங்கள் இருக்கு, இதுல ஒவ்வொரு வருடத்திலயும் 365 நாள் இருக்கும். அந்த ஒவ்வொரு நாளும் வந்துட்டு எந்த அளவுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் 1000 வருடங்களுக்கு. அப்போ வந்துட்டு நம்ம எண்ணி முடிக்க முடியாது, அவ்வளோ நாள் அதுல வேதனைப்படுத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றாங்க? அதுல தெரியப்படுத்துறாங்க. ஜஸாஅன் விஃபாகா. இது அவர்கள் செயலுக்கு ஏத்த கூலியாகும். அவங்க உலகத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கான கூலி தான் இது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்? அதை வந்துட்டு உறுதிப்படுத்துறான். இன்னஹும் கானு லா யர்ஜூன ஹிசாபா. அவங்க உலகத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? நிச்சயமாக அவர்கள் மறுமையின் கேள்வி கணக்கு நம்பாதவர்களாக இருந்தனர். யௌமுல் கியாமத் அப்படின்னு ஒண்ணு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்திருந்தா அதை பயந்து அதுக்கு அஞ்சு என்ன பண்ணணும், அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கணும்னு அதை பண்ணி வாழ்ந்திருப்பாங்க. அதை மறந்ததுனாலதான், அதையே மறந்துட்டு உலகத்தை மட்டுமே நினைச்சு என்ன பண்ணிட்டாங்க? வாழ்ந்து மறந்தவங்க, அவங்களுக்கு தான் அந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான்? உறுதிப்படுத்துறோம். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, உலகத்துல வாழும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுடைய வேதம் வந்துட்டு அதை பத்தி சொல்லுது, ரொம்ப தெளிவா சொல்லுது. குர்ஆனை படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் யௌமுல் கியாமத்னா என்ன, சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன அப்படிங்கிறது. அப்ப அதை படிச்சு அதை கேட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பொய்ப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த கூலி அப்படின்னு நல்லா என்ன பண்றாங்க? உறுதிப்படுத்துறான். وَكُلَّ شَيْءٍ أَحْصَيْنَاهُ كِتَابًا. كُلَّ شَيْءٍ أَحْصَيْنَاهُ كِتَابًا அப்படின்னா என்ன? ஒவ்வொரு பொருளையும் அது பற்றி நன்கறிந்து அதை நாம் பதிவேற்றத்தில் கணக்கெழுதி வைத்திருக்கின்றோம். அதாவது நம்ம உலகத்தை நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்களா இருந்தாலும் சரி, கெட்ட அமல்களா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பதிவேற்றம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் என்ன பண்றான்? தெரியப்படுத்துறான். அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கண்காணிக்கப்படுது. நம்ம கேமரா இருக்கான்னு பார்க்கணும் தேவையில்லை. அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் என்ன பண்ணுது? ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்? ரொம்ப தெளிவுபடுத்துறான். ஃபதூகு ஃபலன் நஸீதகும் இல்லா அஸாபா. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். யௌமுல் கியாமத்தில் அன்னைக்கு அவங்கள்ட்ட சொல்லப்படுது, அந்த பாவிகள்கிட்ட, நரகவாசிகள்கிட்ட, ஆகவே சுவையுங்கள், ஆகவே சுவையுங்கள், வேதனையை தவிர வேறு எதனையும் உங்களுக்கு நாம் அதிகப்படுத்தவே மாட்டோம் என்று கூறப்படும். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு நீங்க இங்க அனுபவிக்கிறது எல்லாமே வேதனை மட்டும்தான் பார்ப்பீங்க. அது அல்லாம உங்களுக்கு என்ன கிடையாது? வேற எந்த சுகபோகமும் இங்க கிடைக்கவே கிடைக்காது. அதனால நல்லா அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான்? அவங்கள இன்னும் காயப்படுத்துறான். அதுதான் உங்களுக்கு தண்டனை அப்படிங்கறத என்ன பண்றான்? அவ்வளவு மோசமான ஒரு நிலைமை அப்படிங்கறத என்ன பண்றான்? அல்லாஹ் இங்க படம் பிடிச்சு என்ன பண்றான்? தெரியப்படுத்துறான். இன்னலில் முத்தகீன மஃபாஸா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இப்ப சொல்றான், நிச்சயமாக பயபக்தியுடையோருக்கு நரகிலிருந்து விடுபட்டு சுவனம் செல்லும் வெற்றி உண்டு. அதாவது உலகத்துல வந்துட்டு ஈமான் இருக்கு, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்கு, இறை அச்சத்தோட பண்ணியிருக்காங்க. பட் பாவமும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கல, அந்த பாவம்னே உணரல, அந்த பாவத்தோடய செஞ்சுட்டு என்ன பண்றாங்க? நல்ல முழு செஞ்சுட்டு வாழ்றாங்க. அப்ப அந்த பாவத்துக்கு தண்டனை அல்லாஹ் அவங்களுக்கு தெரியப்படுத்துறான். அவங்க அந்த நரகத்துல வேதனையை அனுபவிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஒரு வெற்றி இருக்கு, அவங்களுக்கு வெற்றி இருக்கு. அந்த அப்ப நரகத்துல இருந்து அவங்க ஒரு நாள் வரும், அந்த நாள் அந்த வேதனை எல்லாம் முடிச்சுட்டு அவங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அந்த வெற்றி அவங்க பார்ப்பாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரு இது? முஸ்லிமா முஃமினா வாழ்ந்தவங்களுக்கு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாவம் செய்யாம, பாவம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதை உணர்ந்து அதை வந்துட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு இனிமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட உறுதி செய்யக்கூடிய மனிதர்களோடு அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், ஹதாயிக வஅனாபா. தோட்டங்கள்
திராட்சைகளும் உண்டு. அங்க என்ன இருக்குது? அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வெற்றியை பத்தி சொல்றான். வெற்றினா என்னது? சொர்க்கம் கிடைக்கும். அந்த சொர்க்கத்துல என்ன இருக்குது? திராட்சை கனிகள். நம்ம சொல்றோம் இல்லையா, திராட்சை கனிகள். இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அந்த திராட்சை கனிகள். அங்க சொர்க்கத்துடைய திராட்சை இதே மாதிரிதான் இருக்குமா? இல்ல, அது எந்த கண்ணும் பாத்துறாது, எந்த காதும் கேட்றாது, எந்த ஒரு மூளையும் அறிவும் சிந்தித்தராத அளவுக்கு அந்த சுவையும் சரி அதனுடைய தோரணையும் சரி இருக்கும் அப்படிங்கிறத பல ஹதீஸ்களை நம்ம பாக்குறோம். அப்ப அங்க உள்ள திராட்சையும் அதே போல தோட்டங்களும் வந்துட்டு அவங்களுக்கு அங்க இருக்கும் அப்படிங்கிற எல்லாம் தெரியப்படுத்துறான். அல்லாஹ் இங்க சொல்றான், மனைவிகளாக மார்பகங்கள் உயர்ந்த சம வயதுடைய கன்னிகளும் இருப்பார். அங்க வந்துட்டு சம வயதுள்ள கன்னி பெண்கள், மார்பகம் உயர்ந்த அழகான கன்னி பெண்களும் அவங்களுக்காக அங்க என்ன பண்ணுவாங்க? மனைவிகளாக கொடுக்கப்படுவாங்க. ஒண்ணு இல்ல, பல. அல்லாஹ் இங்க என்ன பண்றான் தெரியப்படுத்த, அவங்களுக்கு கூலி உலகத்துல முத்தகீன்களாக வாழ்ந்தவங்களுக்கு. என்ன சுப்ஹானல்லாஹ், மது பானங்கள் நிறைந்த கிண்ணங்களும் உண்டு. இங்க வந்துட்டு மது குடிக்கிறது வந்துட்டு என்னது? தடை. இங்க குடிக்க கூடாது நம்ம, ஓகேங்களா? ஹராம். ஆனா ஆகிரத்துல இந்த மாதிரியான மதுவா இல்ல, அது எந்த கண்ணும் பார்த்திருக்காது, எந்த நாக்கும் சுவைச்சிருக்காது, எந்த காதும் கேட்டிருக்காது, அவ்வளவு சுவையா அவ்வளவு நறுமணத்தோட அந்த மது இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்றான் தெரியப்படுத்துறான். அது பானங்கள்ல நிரம்ப நிரம்ப இருக்குமா, அல்ல குறையாம. அப்படின்னா அங்க அவர்கள் யாதொரு வீண் வார்த்தையும் ஒருவரை ஒருவர் பொய்யாக்குவதையும் செவி இடமாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த சொர்க்கத்துல வந்துட்டு யாரும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பொய் சொல்ற மாதிரி இல்ல, வீணான பிரயோஜனமே இல்லாத வார்த்தைகளை பேசுறதும் கேட்கவே மாட்டாங்க. அங்க என்னது? பிரயோஜனம் உள்ள வார்த்தைகள் தான் பேசப்படும், பொய்ங்கிறது அங்க பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகம் அவங்களுக்காக சொர்க்கம் இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்றான்? சுப செய்தி சொல்றான். சுப்ஹானல்லாஹ். ஜஸாஅம் மிர் ரப்பிக அதாஅன் ஹிசாபா. சுப்ஹானல்லாஹ். இவை உமது இரட்சகனிடம் இருந்து நற்கூலியாக கணக்கான அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. சுப்ஹானல்லாஹ். இது யாருக்கு அப்படின்னு சொன்னா, உலகத்துல வந்துட்டு இறைய அல்லாஹுவ அஞ்சு வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இது கூலியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றேன்? நிரப்பமாக நான் கொடுக்கிறேன் அப்படிங்கறத என்ன பண்றேன் இந்த இடத்துல தெரியப்படுத்துறான். ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா அர்-ரஹ்மானி லா யம்லிகூன மின்ஹு கிதாபா. அல்லாஹ் அக்பர். அவனே வானங்கள் மற்றும் பூமி இன்னும் இவை இரண்டிற்கும் மத்தியில் உள்ளவற்றிற்கும் இரட்சகன். அல்லாஹ்வே வானத்துக்கும் சரி பூமிக்கும் சரி, அதுக்கு ரெண்டு உள்ள நடுவுல என்ன இருக்கு? எல்லாத்துக்குமே இரட்சகன். அதுக்கு பரிபாலிக்க கூடியவன் யாரு? அல்லாஹ்வே. அவனே அளவற்ற அருளாளன். அவனுடைய அருள் வந்துட்டு அளவற்றது. தாயினுடைய அருளை விட 70 மடங்கு மேல. அவன் முன் அவர்கள் பேச சக்தி பெற மாட்டார்கள். அன்னைக்கு யௌமுல் கியாமத்துல யாருமே அல்லாஹ்க்கு முன்னாடி பேசுறதுக்கு சக்தி இருக்காது. அந்த அல்லாஹ்க்கு முன்னாடி பேசுறதுக்கு, படைத்த ரப்புக்கு முன்னாடி பேசணும்னா என்ன இருக்கணும்? சக்தி. எந்த மாதிரி சக்தி வைக்கணும்? அவன் சொல் பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்த அடியார்ல அல்லாஹ்க்கு வந்துட்டு யாருக்கு வந்துட்டு அனுமதி கொடுக்கப்படுதோ அல்லாஹ் பின்னாடி சொல்றான். يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون إلا من أذن له الرحمن وقال صوابا. سبحان الله سبحان الله سبحان الله. ஜிப்ரீல் ஆகிய ரூஹம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏஞ்சல் மலாயிகா, மலக்குகளும் அணிவகுத்து நிற்கும் நாளில், அந்த நாள்ல மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்பாங்க. மிக கிருபையுடையவனாகிய அர் ரஹ்மான் எவருக்கு அனுமதி அளித்துள்ளானோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாள்ல யாருக்கு வந்துட்டு அனுமதி அளிக்கிறான் அவங்க மட்டும்தான் பேச முடியும். அது யாரு? இன்னும் சரியானதை கூறி இருந்தாரோ அவரை தவிர மற்றெவரும் அவன் முன் பேச மாட்டார்கள். இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி கொடுப்பான். சில பிரத்யேகமான, அதை டீட்டெயிலா ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. வரக்கூடிய காலங்கள்ல நம்ம அதை பார்க்கலாம். அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நாள் என்ன இருக்கு? பேசுறதுக்கான அனுமதி இருக்கும். பாக்கி யாராலும் என்ன பண்ண முடியாது, பேச சக்தி பெற மாட்டாங்க, திராணி இருக்காது. அல்லாஹ் அக்பர். ذلك اليوم الحق فمن شاء اتخذ الى ربه مآبا. நிகழ்ச்சிகள் நடந்தே தீரும், அது சத்தியமான நாளாகும். எனவே எவர் நாடுகிறாரோ அவர் தன் இரட்சகனிடம் மீளும் பாதையை எடுத்துக்கொள்வாராக. அல்லாஹ் இந்த இடத்துல என்ன பண்றான்? அட்வைஸ் பண்றான். அந்த நாள் சத்தியம், உண்மை, அது நிகழ்ச்சி ஏறும், அந்த நாள் உண்மை நடைபெறும், அந்த நாள் இருக்குது அப்படின்னு நீங்க நம்பி என்ன பண்ணுங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறான் அதை பின்பற்றி உலகத்துல ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்க? வாழுங்க, அந்த பாதையை தேர்ந்தெடுத்து வாழுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்? அட்வைஸ் பண்றான். இன்னா அன்தர்னாக்கும் அஸாபன் கரீபை யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதாஹு வ யகூலுல் காஃபிரு யா லைதனி குன்து துராபா. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்.
நிச்சயமாக சமீபித்து வரும் வேதனையை பற்றி நாம் உங்களுக்கு எச்சரிக்கின்றோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த இடத்துல சொன்னாங்க, எச்சரிக்கிறேன் நான் உங்களை. இப்படி ஒரு வேதனை வந்துட்டு ரொம்ப நெருக்கத்துல இருக்கு, தூரமா இல்ல. மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம், ரொம்ப தூரமா, 60 வருஷம் 70 வருஷம் அவ்வளவுதான், ரொம்ப நெருக்கத்துல இருக்கு அந்த நாள். அப்புறம் இதை பத்தி நான் என்ன பண்றேன், எச்சரிக்கிறோம். விசுவாசியான மனிதர் தன் இருகரங்கள் முற்படுத்தியதை கண்கூடாக காணும் நாள். அதாவது விசுவாசியர் அல்லாஹுவை நம்பி அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பி உலகத்துல வாழக்கூடியவங்க தன் செஞ்ச நல்ல அமல்களை தனக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய நாள், அதனுடைய வெகுமதிகளை பார்க்கக்கூடிய நாள் ரொம்ப நெருக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்றான், எச்சரிக்கிறான். இன்னும் நிராகரித்தவனோ அந்நாளில் நான் மண்ணாக ஆகியிருக்க வேண்டுமே என்று கை செய்தப்படுவானா. அப்போ உலகத்துல வந்துட்டு அதை மறுத்து வாழ்றான் தெரியுமா, அவன் அன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்லலாம், மண்ணோட மண்ணா ஆகியிருக்கலாமே, நான் மறுபடியும் ஏன் எழுப்பப்படணும். அல்லாஹ் அக்பர். அவன் என்ன பண்ணுவானா, கை செய்தப்படுவான். அந்த கை செய்ததுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா அன்னைக்கு? எந்த ஒரு பிரயோஜனமும் என்ன பண்ணாது, இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய குர்ஆனை விளங்கி அதனுடைய என்ன எதிர்பார்க்கிறோனோ அந்த எதிர்பார்த்ததை நம்முடைய மனசுல பதிய செய்து அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை அமைத்து அவருடைய பொருத்தத்தை தேடியவர்களாக இந்த உலகத்தை விட்டு நம்முடைய உயிர் பிரியக்கூடிய நசீப் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன் யா ரப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.